அனைவருக்கும் வணக்கம். ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? குக்கர் நல்லா காஞ்சதும், அதில வந்து எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு வேணுங்கிற அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து எண்ணெயும் ப்ளஸ் நெய்யும் விட்டுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சதும் ஒரு 4, 5 ஸ்பூனு நெய்யும் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயோட. நெய்யும் நல்லா சூடாகி வந்ததும், அதுக்கப்புறம் நம்ப வந்து ஒரு பிளேட்ல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் பிரியாணிக்கு தேவையான அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அத எடுத்து வச்சிருந்தத எண்ணெய் காஞ்சதும் அதெல்லாம் எடுத்து நான் குக்கர்ல போட்டு அதையும் நல்லா ஒரு ஸ்மெல் வெளியில வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு வணக்கிட்டே இருக்கணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனோனயும், அதுக்கப்புறம் வந்து நம்ப என்ன பண்ணணும், நான் வந்து அட்வான்ஸா குக்கர்ல மட்டன வேக போட்டு வச்சிருந்தேன். மட்டனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூளு, உப்பு போட்டு வேக வச்சு அத தனியா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோனயும் நான் ஒரு 4, 5 சைஸ் பெரிய சைஸ் வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்த எடுத்துட்டு வந்து கட் பண்ணி, நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இது நல்லா ப்ரவுன் ஆன பிறகு நம்ம அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனா எப்படின்னா, ரொம்ப ப்ரவுன் வரக்கூடாது. ஓரளவு மீடியமா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம நல்லா அத வதக்கிக்கிட்டே இருக்கணும். அ இதுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா, பொறுமை. அது வெங்காயம் வதக்குறதுல தான் இருக்குது. நம்ம ஸ்டார்ட்டிங்ல வெங்காயத்த எப்படி நம்ம வதக்குறோமோ, அதுதான் நமக்கு டேஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் குடுக்கும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். பிரியாணி வாங்கும்போதே நீங்க வந்து அதோட சேர்த்து தோலு, இந்த மாரி கொழுப்பு இந்த மாரி கிடைச்சிச்சுனா தான் நமக்கு அந்த மட்டன் பிரியாணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதோட பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கணும். நான் பச்சை மிளகா மறந்துட்டேன். அதனால லாஸ்ட்ல போடுவேன். அ வாங்கும்போதே நல்லா தோலு, கொழுப்பு இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா, நம்ம போடும்போது பிரியாணிக்கு இன்னமும் டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். இந்த தடவ வந்து இங்க வந்து டெல்லியில வந்து அ எலும்பு வந்து அதிகமா குடுப்பாங்க. அதனால இந்த தடவ கறி மட்டும் வாங்குங்க அப்டின்ட்டு கறி பீஸா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதே மாரி கறி பீஸா வாங்கிட்டு வந்தாங்க. 1, 2 வந்து நளி எலும்பு மாரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பாப்பாவுக்கு சூப் வச்சு குடுக்குறதுக்கு. அ பார்த்தீங்கன்னா, இது நல்லா வணங்கி எந்த கலர்ல இருக்கு பாருங்க. கோல்டன் ப்ரவுன்ல இருக்குங்களா, அதே கலர்ல இருக்கணும். ரொம்ப சில பேர் மொறு மொறுன்னு எடுப்பாங்க. அந்த மாரி எடுத்துறாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போறோம்னா, நல்லா அலசி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி தழ போடுறோம். அத போட்டு அதையும் ஒரு செகண்ட் நல்லா வதக்கணும். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. 2யும் சேர்த்து போட வேண்டாம். கொத்தமல்லி போட்டீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு மல்லி இல போடலாம். மல்லி இல போட்டீங்கன்னா, அதுக்கு கேப் விட்டு கொஞ்சம் 1 நிமிஷம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடலாம். இப்படி கேப் விட்டு போட்டு வதக்கி விடணும். இது வதங்குன பிறகு, அதுக்கப்புறம் நான் வந்து இங்க புதினா கிடைக்கவே இல்ல. ஸோ பாவம் அங்க இங்கேயும் அலைஞ்சுட்டு வந்து அவரு ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாரு. இங்க நம்ம ஊர் மாரி நெனச்சா மார்க்கெட்லயோ, கடையிலயோ வாங்க முடியாது புதினா. நம்ம தோட்டத்துல போட்டுருக்கோம். அது இப்ப தான் தழைஞ்சு வருது. ஸோ அத எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. நம்ம பறிச்சோம்னா அது அந்த தழலாம் செத்துரும். மறுபடியும் வராதுன்ட்டாங்க. அதனால பாவம் அவங்க ரொம்ப தூரம் அலைஞ்சு 2, 3 வீட்ல கேட்டு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் கேட்டு பார்த்தாங்க. ஒரு வீட்ல இருந்துச்சு. சரின்னு வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்து அதையும் நல்லா போட்டு, அ நல்லா இது வதங்குன பிறகு அதுக்கப்புறம் மல்லி இலையும் போட்டு, ம சாரி புதினாவையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். வதக்கின்னு அது நல்லா வதங்குன பிறகு தான் அடுத்தது நம்ம சேர்க்கணும். அப்பதான் வந்து ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். ஒவ்வொன்னையும் வதக்கும்போது அரைகுறையா வதக்காம, ஒவ்வொன்னுக்கும் டைம் எடுத்து எடுத்து வதக்கணும். ஓகேங்க. நல்லா வதக்கினோனே வாசம் நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ப ஒ பொறுமையா வதக்குங்க. வதக்கினோனேயும், அ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நல்லா வதங்கி இந்த கலர்ல வரணும். வதங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் குடுக்குறதுக்கு இந்த தடவ நம்ம வந்து கலர் பொடி போட மாட்டோம். கலர் பவுடர் போட மாட்டோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு அட்வான்ஸாவே நம்ம இந்த எண்ணெயில வந்து அ மிளகாத்தூள் போட்டு சேர்த்துப்போம். அப்பதான் வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அ இந்த கலர் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஃபுட் கலர்லாம் சேர்க்க வேண்டாம். சேர்க்கிறது குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. இது வந்து செஃப்பார் பாய் சொன்னது. அவரோட டிப்ஸ ஃபாலோ பண்றேன். ம் மட்டன் பிரியாணிக்கு நார்மலாவே பிரியாணிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த தடவ நான் 6, 7 ஸ்பூனுக்கு மேலேயே போட்டேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. நெறையா சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து இந்த மட்டன் பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். என் ஹஸ்பண்ட் மட்டன் பிரியாணி செஞ்சாலே அவருக்கு அவ்வளோ குஷியா இருக்கும். எப்ப செய்றேன்ட்டே இருப்பாரு. இத நான் இந்த ம பிரியாணி மசாலா வந்து நான் ஃப்ரெஷ்ஷா அரைச்சேன். இதுக்கு என்ன வேணும்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து கொஞ்சமா சோம்பு.
இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கசகசா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் அரைச்சு நானா எடுத்துக்கிட்டேன். நார்மலா நான் சில நேரத்தில வெஜிடபிள் பிரியாணிக்குலாம் நான் கடையில வாங்குற பிரியாணி மசாலா சேர்ப்பேன். இந்த தடவ எப்பொழுதும் இந்த மாரி நான்வெஜ் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்ப்பேன். இந்த மாரி சேர்த்து பாருங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி சூப்பரா இருக்கும். ஃப்ளேவர் அவ்வளோ அருமையா இருக்கும். கல்யாணத்துலலாம் அப்படிதான் செய்வாங்க. யாருமே பாக்கெட்டு பிரியாணி மசாலா போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் தக்காளி ஒரு 5, 6 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எப்பொழுதுமே வெங்காயத்தோட தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும். இல்லன்னா தக்காளி சாதம் மாரி கொழ கொழன்னு ஒரு மாரி கொழஞ்ச மாரி வந்துரும். ஆ அதனால நான் தக்காளி 5, 6 தக்காளி எல்லாம் கட் பண்ணி நல்லா மசிஞ்சிருச்சு. மசிஞ்ச பிறகு இப்ப நம்ப எடுத்து வச்சிருக்க மட்டன மட்டும் வேக வச்ச மட்டன தண்ணீலருந்து ஃபில்டர் பண்ணி வெறும் மட்டன மட்டும் நம்ம அதுல போடுறோம். மட்டன போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுறோம். கிண்டி விட்டோனயும் பாருங்க நல்லா கிண்டி விட்டு, அது எல்லாத்துலயும் ஈவனா படுற மாரி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சிரணும். அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோனயும், அதுக்கப்புறம் நம்ப அ அந்த தண்ணிய மெஷர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த தண்ணிய நம்ப சேர்க்கணும். இதுக்கப்புறம் நல்லா ஓரளவு அப்படியே விட்டுறணும். சிம்லயே விட்டுட்டோம்னா, ஓரளவு நல்லா ஆல்ரெடி வெந்திருக்குது. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நான் ஒரு 100 மில்லி அளவுக்கு நான் தயிர் சேர்க்கிறேன். அம் தயிர் வந்து நல்லா கெட்டி தயிரா, புளிப்பு இல்லாம பார்த்து சேருங்க. அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டேன். பார்த்து கிளறினேன். ஏன்னா, நான் வந்து மட்டன வந்து இது வந்து எளா ஆட்டுனால டக்குன்னு வெந்திருக்குது. நான் எப்பொழுதுமே 4, 5 விசில் விடுவேன். அதே மாரி விட்டேன். பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா வந்துருச்சு. சரி இதுக்கு மேல நம்ம கிளறுனோம்னா மட்டன்லாம் உடைஞ்சிரும்னு, ஒண்ணு பாதியா கிளறி விட்டு, உப்பு பார்த்தேன். உப்பு பார்த்து டேஸ்ட் பார்த்தேன். ஓரளவு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன தனியா பிரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? மட்டனையும், தண்ணியும் அந்த தண்ணிய எடுத்து மெஷர் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் ஊத்துற கிளாஸ்ல வந்து 2 கிளாஸ் அரிசி போட்டேன். அப்ப வந்து 3 கிளாஸ் தண்ணி நான் ஊத்துவேன். 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி, அதையும் விட்டுட்டு, அ நல்லா சிம்ல வச்சு கொதிக்க விடணும். ஹைல வைக்க வேண்டாம். சிம்ல ஓரளவு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட கொதிக்க விட்டோனயும் நல்லா தர தரன்னு கொதிக்கும். மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா அப்படியே சிம்லயே இருந்துச்சுன்னா சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். ம். ம். இப்ப நல்லா கொதி வருங்க பாரு. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு கொதி வரும். நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு, அ கொதிக்க வைக்கணும். கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சு, புளிய வச்சுட்டு நான் மூடி வச்சுட்டேன். அது நல்லா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு காரம் இல்லாத மாரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். நீங்க ஸ்டார்ட்டிங்லயே சேர்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டே போட்டேன். லாஸ்ட்ல பத்தல. அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இத வச்சு அப்படியே நல்லா கிளறி கொஞ்சம் சிம்ல வச்சு மூடிட்டோம்னா, ஆ இந்த பச்சை மிளகா வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல போட மறந்துட்டேன். அதனால லாஸ்ட்ல போட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா, மூடி வச்சுட்டேன். மூடி வச்சோனே இப்ப எடுத்து பார்த்தோன்னா நல்லா கொதி வந்துருந்துச்சு. நல்லா கொதி வந்தோனயும் சிம்ல வச்சுட்டு, நம்ம அரிசி எடுத்து வச்சிருக்கோங்க இல்லையா? நல்லா நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அத நல்லா அலசி எடுத்துட்டு, தண்ணிய ஃபில்டர் பண்ணிட்டு, அரிசிய மட்டும் அ நல்லா அழகா மேலாப்ல போட்டு, நல்லா ஒரு கிளறி விடணும். அரிசி வந்து லாஸ்ட்ல பெசையக்கூடாது. ஃபர்ஸ்ட்டே நம்ம பெசஞ்சு கழுவி வச்சுரணும். அரிசி போட்டோனயும் ரொம்ப கிளறக்கூடாது. இல்லன்னா அரிசி வந்து உடைஞ்சிரும். சரிங்களா? நான் வந்து வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்து உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்ல இறக்குறதுக்கு குக்கர வச்சு மூடுறதுக்கு முன்னாடி 2, 3 ஸ்பூன் நெய்யி விட்டுட்டு தான் விடுவேன். அப்பதான் வந்து மேலாப்ல உதிரி உதிரியா வரும். நல்லா மூடி வச்சுட்டேன். மூடி வச்சோனே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த கோலா உருண்டை ரெசிபி இன்னொரு நாள் நான் போடுறேன். அப்லோட் பண்றேன். இது வந்து இந்த உருண்டையெல்லாம் புடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், குக்கர மூடி வச்சுட்டு கரெக்ட்டா 20 நிமிஷம் தம்மு. 20 நிமிஷம் தம்முக்கு அப்புறம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம். அந்த எடுத்து வச்ச உருண்டைய நான் போட்டு ஒவ்வொன்னா உருட்டி பொரிச்சு பொரிச்சு எடுத்தேன். உருண்டை வந்து நார்மலா வந்து நான் எப்பொழுதுமே பச்சையா கொத்தி வாங்கிட்டு வந்துருவாங்க. நான் அடிச்சு மிக்ஸியில மறுபடியும் வந்து அடிச்சு, பச்சையா தான் நான் மசாலாலாம் பெரட்டி, பொட்டுக்கடல மாவு போட்டு செய்வேன். எங்க மம்மிலாம் அப்படிதான் செய்வாங்க. அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, சிம்லயே வச்சு ஸ்டவ்ல அந்த அந்த எண்ணெயெல்லாம் சாரி தண்ணியெல்லாம் போன பிறகு, மறுபடியும் அத ஆற வச்சு மறுபடியும் மிக்ஸியில அடிக்கிறாங்க. நான் அந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த தடவ அதுவும் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நம்ம மட்டன் பிரியாணி பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. சூப்பரா கோலா உருண்டையும் சூப்பர், மட்டன் பிரியாணியும் சூப்பர். தயிர் வெங்காயத்த வச்சு பிள்ளைங்க சாப்பிட்டோம். நாங்களும் சாப்பிட்டோம்.